Now you're watching New Eden TV. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கான தினவசனம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் இறைவசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம் என்றார். ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவர் மிக முக்கிய காரியங்களை நமக்கு நினைவூட்டுகிறார். ஆதாம் ஏவாள் என்றென்றும் வாழ்கிற வாய்ப்பை மற்றும் இழக்கவில்லை, இன்னொரு விஷயத்தையும் அவர் இழந்தார். என்ன என்றால், ஆண்டவரோடு இருக்கும் அருமையான ஒரு பந்தத்தை இழந்தார். அப்பா என்ற பந்தத்தை இழந்தார். இன்றைக்கு கூட நாம் குடும்பத்தோடு இருக்கிறோம். அப்பாவை விட்டு பிரிந்து ஒரு நாள் கூட நம்மளால் இருக்க முடியாது. ஆனால் இவர்கள் எப்படி அப்பாவையே இழந்து விட்டார்கள். இந்த ஒரு சம்பவமானது 2 இடத்தில் இது மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. பரலோகத்திலே சாத்தானும் கெட்ட தேவதூதர்களும் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் பூமிக்கு தள்ளினார். இது முதல் சம்பவம். இரண்டாவது சம்பவமானது பூமியில் நடக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆண்டவர் விரட்டி அனுப்பினார். ஆகவே 2 சூழலுமே ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்ததால் தான். இன்றைக்கு நாம் எத்தனை பாவங்களை செய்திருந்தாலும் நமக்கு மீட்பு என்று ஒரு அருமையான ஒரு பரிசை ஆண்டவர் தருகிறார். எதற்காக? நம் மீது அளவெடுத்து அன்பு வைத்திருக்கிறார். அவருடைய அன்பினாலே தான் தன்னோட ஒரே குமாரனை நம்மளோட பாவத்துக்காக அவரை பலியாக்கி நமக்கு நித்திய வாழ்வை பரிசாக தந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இது எப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு. ரட்சிப்பு என்பது வெறும் ஞானசான் பெறும்போது மட்டுமல்ல, நித்திய வாழ்வு வரைக்கும் அந்த ரட்சிப்பானது தொடர்ந்து நாம் பயணிக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்வார். நானே கூட அதிகமான இடத்துல இதை அனுபவப்பட்டிருக்கேன். நான் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் இந்த வருஷத்துல ரட்சிக்கப்பட்டேன். அந்த ரட்சிப்பு அந்த வருடத்துக்கு பிறகு அதை பற்றி யாரும் சிந்திப்பதே இல்லை. இதைதான் ஆண்டவர் நினைவூட்டுகிறார். உன்னை நான் ரட்சித்து இருக்கிறேன். நாம் ஆண்டவரை விட்டு விலகி செல்லணும் அப்படின்னு நம்ம நினைச்சா கூட அவர் நம்மளை விட மாட்டார். நம்ம நினைச்சுப்போம், சில பேர் ஏதோ ஒரு காரியத்தினாலே தொடர்ந்து சபைக்கு வராமல் இருக்கலாம், ஆண்டவரிடத்தில் ஜெபிக்காமல் இருக்கலாம், வேதத்தை வாசிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு பொழுதும் விடப்போவதில்லை. கண்டிப்பாக ஏதோ ஒரு தருணத்திலே அந்த நபரோடு மனதோடு பேசி மறுபடியும் அவர் பரிசுத்த வேதாமத்தை எடுத்து வாசிக்க வைப்பவர் ஆண்டவராகிய இயேசு. இந்த பரிசுத்த வேதாமத்தில் இருக்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் உள்ளது. அது ஒவ்வொரு மனிதனுடைய ஆழமான மனதில் போய் ஊடுருவி மனிதனுடைய சுபாவத்தை மாற்றக்கூடிய சக்தி கடவுளோட வார்த்தைக்கு மட்டும்தான் இருக்கிறது. எந்த நபருக்கும் அப்படி ஒரு சக்தி கிடையாது. அப்படிப்பட்ட சக்தியோடு இந்த ஜீவனல் வார்த்தையை நாம் தியானிப்பதால் தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுகிறோம். இன்றைக்கு நாம் செய்யும் தவறுகளை அடுத்த நாளிலே அதை சரி செய்து ரட்சிப்பை கடைபிடிக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது என்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீட்பு பலியாக நமக்கு அருமையான பரிசை தந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்மளோட வாழ்க்கையை சேர்க்க வேண்டும், நம்மளோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று தன்னோட ஒரே மகனையே பாவ பலி பரிகாரமாக கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மீட்புக்காக நாம் தொடர்ந்து அநேக மக்கள் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வருவது ஜெபிப்போமா? சோதகத்தாவை துதிக்கிறோம் எங்கள் அன்பனே. சரியாப்பா, இந்த தினவசனம் மூலியமாக அப்பா நீங்க பெரிய காரியங்களை வெளிப்படுத்துகிறீர்கள். ஆண்டவரே, ரட்சிப்பு என்பதை ஒரு நாள் மட்டுமல்ல, கடைசி நித்திய வாழ்வு வரையும் அதை நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று நீர் வெளிப்படுத்துகிறீர்கள். சோதகத்தாவை எங்கள் அன்பு சகோதர சொல்லிக்கான செபிக்கின்ற கத்தாவை அவர்கள் ஒவ்வொரு நாளிலும் உம்முடைய வேதத்திலே ஞானமாக வந்து முன்னேறி இன்னும் உம்முடைய விசுவாசத்திலே தேடி வர தேவ திரும்பி செய்ய மாட்டார். இன்றைக்கு அவர் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் இருந்து வெற்றி பெற செய்யும். சோதகத்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலமாக செபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.
Now you're watching New Eden TV.